இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இடம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நான் சொன்னல, கனடாவில் டொரண்டோ பட்டணத்தில் இப்ப ஸ்னோஃபால். அது நிமித்தமா பார்த்தீங்களா, எங்க பார்த்தாலும் வெள்ளையர்னி ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்கு மேல கூரை மேலெல்லாம் அந்த பனி விழுந்து வெள்ளையா இருக்குது. எங்க பார்த்தாலும் காரு மேலெல்லாம் அப்படியே பனி விழுந்து நல்ல ஒயிட், பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது. சூரிய வெளிச்சம் வந்துட்டா இந்த ஒயிட் பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படிங்க இது பெய்யுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஊர்கள்ல மழை பெய்து துளி வருது இல்ல, அந்த மழை பெய்து வரும்போது குளிர்னால அது அப்படியே பனிக்கட்டியாய் மாறி விடுகிறது. பனியா ஸ்னோவா மாறி அப்படியே பூ போல வந்து விழுகிறது. பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கும். இதை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்குதே. ஏசாயா 1:18 ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பஞ்சை வெள்ளையா இருக்குல்ல, வெள்ளை. அதே மாதிரி உறைந்த மழை, இந்த பனிக்கட்டியை குறைத்து ஸ்னோவை குறைத்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உறைந்த மழை அதுதான் இவ்வளவு வெண்மையா இருக்குது பாத்தீங்களா, சுத்தமா இருக்குது பாத்தீங்களா. ஆண்டவர் இயேசு நம்முடைய இருதயத்தை அப்படி மாற்றிடுவாராம். நம்முடைய பாவத்தினால கரைபடிந்து இருதயம் பாவ கரையினால் நிறைந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் போது நம்முடைய பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாயிருமா. எவ்வளவு சுத்தமா இருக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி சுத்த இருதயத்தை இயேசு நமக்கு தந்து விடுவார். இயேசுடைய ரத்தத்துக்கு தான் அந்த வல்லமை உண்டு. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்தினால நீங்க சங்கடப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த கோபம் வந்துருதுங்க, எரிச்சல் வந்துருதுங்க, இந்த இச்சை திடீர்னு உள்ளத்துல எழும்பிருதுங்க. பரிசுத்தமா வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா இந்த மாதிரி அடிக்கடி இந்த கரைப்பட்டு என் இருதயமே கரைப்பட்டு இருக்கிறது நீ நினைக்கிறீங்களா? இப்பவே இதே நேரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய இருதயத்தை கழுவும் போது இந்த உறைந்த மழையை போல உங்களுடைய இருதயம் வெண்மையாக்கி சுத்தமாயிரும். அப்ப நீங்க ஆண்டவரோட அழகா பேசலாம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், கர்த்தருடைய குரலை கேட்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி இருதயத்தை இதே போல வெண்மையாய் சுத்தமாக்க விரும்புகிறார். அப்படின்னா ஜெபிக்கிறீங்களா? இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் இருதயத்தையும் இந்த உறைந்த மழையை போல வெண்மையாக்கி விடும். பாவ கரைகளெல்லாம் என் இருதயத்தை விட்டு விலகும்படி உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.